நியூஸ் தமிழ் கழுகு. மாவட்ட செயலாளர்களோட ஒர்க் ரிப்போர்ட்டை பார்த்த விஜய் அதிர்ச்சியில இருக்காராம். இதுக்காகவா கட்சி ஆரம்பிச்சோம்னு படு அப்செட்டாம். கரூர் சம்பவம் விஜய்க்கு பல பாடங்களை கத்துக் கொடுத்திருக்குன்னு சொல்றாங்க. கட்சியோட செயல்பாடு தான் நினைச்ச அளவுக்கு இல்லைன்னு தலைமை அலுவலகத்துல நிர்வாக ரீதியா மாற்றங்களை செஞ்சிருக்கிற விஜய் மாவட்ட செயலாளர்கள் மக்கள் பிரச்சனையில இறங்கி வேலை செய்யறாங்களான்னு பாக்குறதுக்காக தொகுதி வாரியா ஒரு இளைஞர் பட்டாளத்தை இறக்கி இருக்காராம். அரசியல்ல மீடியாவில் பரிச்சயமான இந்த இளைஞர் பட்டாளத்தை விஜய்க்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒருத்தர் தான் தயார் செஞ்சு கொடுத்திருக்காராம். 10 நாளைக்கு முன்னால வேலை செய்ய துவங்கின இந்த இளைஞர் பட்டாளம் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரை பத்தின ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை விஜய் கிட்ட கொடுத்திருக்கான். அதை பார்த்த விஜய், இதுக்காகவா நான் கட்சி ஆரம்பிச்சேன், இப்படி எல்லாமா இருப்பாங்க அப்படிங்கிற கமெண்டோட ஒவ்வொரு ரிப்போர்ட்டா பார்த்தாராம். எல்லா ரிப்போர்ட்லயும் மாவட்ட செயலாளர்கள் ஒரே மாதிரியா அன்னதானம் செய்யறத மட்டுமே கடமை தவறாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். ஒருத்தர் கூட மக்கள் பிரச்சனைக்காகவோ பொது பிரச்சனைகளுக்காகவோ குரல் கொடுக்கவே இல்லையாம். நெல் கொள்முதல் விவகாரத்துல கூட விவசாயிகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எட்டி கூட பார்க்கலையாம். அந்த ரிப்போர்ட்டை வச்சு தன்னோட நட்பு வட்டாரத்தில் இருக்கிற ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சமூக ஆர்வலர்களோட விஜய் பேசினாராம். இப்படி ஒரு டீமை வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திக்கிறது உங்க இமேஜுக்கு நல்லதில்ல, மாற்று ஏற்பாடுகளை செய்ய தயங்காதீங்கன்னு பதில் சொல்லி இருக்காங்களாம். ஓபிஎஸ் செங்கோட்டையனோட கைகோத்து எடப்பாடியை எதிர்க்க தயாரா இருக்கிற சசிகலா தினகரனை சேர்த்துக்கிறதுல இன்னும் தயக்கம் காட்டுறாராம். அதிமுக ஒருங்கிணைப்புக்கு சின்னம்மா உளப்பூர்வமா ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அவர் கொஞ்சம் லேட்டா வர்றதால நாங்க மட்டும் ஒன்னா வந்துட்டோம்னு செங்கோட்டையன் ஓபிஎஸ் கூட பசும்பொன் தேவர் ஜெயந்தி விழாவுல ஒன்னா கலந்துகிட்டத பத்தி தினகரன் பேசி இருந்தாரு. சசிகலா வந்ததும் எல்லோரும் பசும்பொன்ல ஒன்னா ஆலோசனை நடத்துற பிளான் இருந்துச்சாம். இத ஓபிஎஸ் கிட்டையும் செங்கோட்டையன் கிட்டையும் போன்ல உறுதி செஞ்ச சசிகலா, நான் வந்துட்டு இருக்கேன், நீங்க அங்கேயே இருங்க, நாம சந்திப்போம்னு சொன்னாங்களாம். ஆனா தினகரன் கிட்ட சசிகலாவோட அண்ணன் திவாகரனோட மகன் ஜெய் ஆனந்த் பேசினாராம். சசிகலா வந்துட்டு இருக்கிறத உறுதிப்படுத்தி காத்திருக்க சொன்னாராம். ஓபிஎஸ் செங்கோட்டையன் கிட்ட போன்ல பேசின சசிகலா தாங்கிட்ட மட்டும் ஜெய் ஆனந்த் மூலமா தகவல் சொன்னதுல தினகரன் கோபமாயிட்டாராம். அதனாலதான் சசிகலாவுக்காக காத்திருக்காம பசும்பொன்ல இருந்து உடனே கிளம்பிய தினகரன் முதுகுளத்தூர்ல அவரோட கட்சிக்காரர் ஒருத்தர் வீட்டுல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்துல கலந்துகிட்டு ஊருக்கு திரும்பிட்டாராம். இதனாலதான் தினகரன் இல்லாம பசும்பொன்ல ஓபிஎஸ் செங்கோட்டையன் சசிகலா சந்திப்பு நடந்துச்சாம். தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு திமுக மாவட்ட செயலாளர் கட்சி தலைமைக்கு பெரும் தொல்லை மாவட்ட செயலாளரா இருக்காரா. திமுக தலைமைக்கு எந்த வகையிலும் கட்டுப்படாம தொடர்ந்து கல்லா கட்டி அறிவாலயத்துக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காராம் ஒரு மாவட்ட செயலாளர். வீரத்துக்கு பேர் போன சீமையில மத்திய மாவட்ட செயலாளரா இருக்கிற அவர் மேல கட்சி தலைமை ஏற்கனவே பல முறை நடவடிக்கை எடுத்து பதவியை பறிச்சிருக்கிற நிலையில மறுபடியும் அவரோட பதவி பறிக்கப்படும்னு சொல்றாங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய கட்டுமான நிறுவனத்துக்கிட்ட தன்னோட மகனோட கல்யாணத்துக்காக சில கோடிகளை கடனா வாங்கி இருக்காரு. சிக்கலான அரசியல்வாதிங்கிறதுனால முதல்ல கடன் கொடுக்க யோசிச்ச அந்த நிறுவனத்துக்கிட்ட தாம் பேர்ல இருந்த ஒரு நிலத்தை காட்டி அந்த பத்திரத்தையும் கொடுத்து கடனை வாங்கினாராம். ஆனா இப்ப கொடுத்த பணத்தை வாங்க முடியாம அந்த கட்டுமான நிறுவனம் தவிச்சுக்கிட்டு இருக்கான். தன்னோட நிலம்னு கொடுத்த பத்திரமும் போலிங்கிறத கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் ஆளும் தரப்புக்கு நெருக்கமா இருக்கிற ஒருத்தர்கிட்ட புகாரா கொடுத்திருக்கான் அந்த நிறுவனம். அதையே கட்சி தலைமைக்கு புகார் மனுவா கொடுக்க மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கிட்ட விசாரணை செய்ய சொல்லிச்சான் கட்சி தலைமை. அவரும் விசாரிச்சுட்டு, என்னையா இவர் திருந்தவே மாட்டாரா, தேர்தல் சமயத்துல இவ்வளவு தில்லுமுள்ளான்னு மாவட்ட நிர்வாகிகள் கிட்ட கோபத்தோட உச்சிக்கே போயிட்டாராம். சீக்கிரமே அந்த தொல்லை மாவட்ட செயலாளர் மாற்றப்படுவாருங்கிறாங்க. அமைச்சர் நேரு துறையில எழுந்திருக்கிற 888 கோடி வேலைவாய்ப்பு ஊழல் புகாரின் பின்னணியில திருச்சி மாவட்ட திமுக உட்கட்சி பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க.
நகராட்சி நிர்வாகத்துறையில நடந்த பணி நியமனங்கள்ல 888 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறதாவும் அதை விசாரிக்க சொல்லியும் அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கு. எதிர்க்கட்சிகள் திமுகவுக்கு எதிரா இத பூதாகரப்படுத்த எந்த தவறும் நடக்கலன்னோ விசாரணையில உண்மை தெரியும்னோ அமைச்சர் நேரு பதில் சொல்லியிருக்காரு. இந்த சூழ்நிலையில திருச்சி மாவட்டத்துல நேருவால வளர்க்கப்பட்டு அரசியல்ல வாழ்வு பெற்ற 2 முக்கியமான திமுக நிர்வாகிகள் மாவட்ட அமைச்சர் நேரு கூட நேரடியாவே மோத துவங்கி இருக்காங்களாம். காரணம், ஒரு நிர்வாகியோட குவாரியில முறைகேடுன்னு கோடி கணக்கில் அபராதம் விதிக்கப்பட்டு குவாரியே மூடப்பட்டுச்சு. இதுக்கு பின்னணியில நேரு தான் இருப்பாருன்னு அந்த நிர்வாகி மாவட்டத்துல வெளிப்படையா குற்றம் சாட்டினாராம். இவரும் இன்னும் சில திமுக நிர்வாகிகளும் தான் நகராட்சி நிர்வாகத்துறை வேலைவாய்ப்பு ஊழல் தொடர்பான டிஜிட்டல் ஆவணங்களை கொடுத்து சில பல புகார்களையும் அமலாக்கத்துறைக்கு தட்டி விட்டதா சொல்றாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.